என் பேர் தமிழ் அசோக், சென்னை மத்திய மேற்கு மாவட்ட இளைஞரணி நிர்வாகி. இப்போ எதுக்காக வந்திருக்கோன்னா, ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த 4.5 ஆண்டு திமுக திராவிட அரசுனால வந்து பார்த்தீங்கன்னா 24 பேர் இறந்துருக்காங்க. சரிங்களா? இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா தம்பி அஜித்குமார் இறந்துருக்காரு. அதுவும் துடிக்க வந்து இறந்துருக்காரு. அவருக்கு மிகப்பெரிய ஒரு கனவு வந்திருக்கும், ஒரு குடும்பம் வந்திருக்கும், அண்ணன் தம்பிலாம் இருந்திருப்பாங்க. இதெல்லாம் மனசில் வச்சுன்னு அவர் சாவரம் இல்லை யோசிச்சிருப்பாரு. பொதுமக்கள் இதை யோசிக்கணும், புரியுதுங்களா? ஏன்னா 24 பேர் செத்ததே வந்து இதே மாதிரி செத்துருக்காங்க. 25வது அஜித்குமார். இந்த மரணம் வந்து இதே கடைசியாக இருக்கணும். அதனால வந்து எங்கள் தளபதி வந்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்து தமிழக அரசுக்கும் உயர்நீதிமன்றத்தில் வந்து ஒரு வழக்கு தொடர்ந்து இது வந்து நீதிபதி மூலிமா நல்ல ஒரு விசாரணை வேணுன்றதுனால நாங்கள் ஒரு போராட்டம் நடத்துகிறோம். இப்போ வந்து கோர்ட்டு அனுமதி கொடுத்துருக்கு எங்களுக்கு போராட்டம் நடத்துறதுக்கு. நாங்கள் வந்து தளபதியோட தம்பிகளும் தோழர்களும் பார்த்தீங்கன்னா ஜனநாயகத்தை விரும்புகிற தம்பினாங்க. எங்களை வந்து உசுப்பேத்துறாங்க. இவங்களை வந்து ட்ரிகர் பண்ணி ஏதாவது ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை கொண்டு வரணும்னு சொல்லி ட்ரிகர் பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கு ஒருபோதும் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் வந்து இடம் கொடுக்க மாட்டோம். ஏன்னா எங்கள் தளபதி எங்களை அப்படி வளர்த்துருக்காரு, புரியுதுங்களா? அறவழி போராட்டம் நடக்குது. இதுக்காக எது காவல்துறை வந்து எங்களை இங்கே மாட்டணும் அங்கே மாட்டணும் 4 இடத்துல மடக்கி அனுப்புறாங்க. இந்த ரூட்டுக்கு வந்து அப்படி போகுது, அந்த ரூட்டுக்கு வந்து அப்படி போகுது. மதுரை ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு, மதுரை எங்களை மடக்கிறாங்க. பல பேரை வந்து கைது பண்ணியிருக்காங்க. எதுக்காக கைது பண்ணோம்? நாங்கள் அரசாங்கம் வந்துருவீங்க, நீதி கேட்டு வந்திருக்கோம். அதுக்காக எதுக்கு மடக்கி எங்களை அனுப்பணும்? எங்களை வாக்கிங் அனுப்புறாங்களா? எங்களை போட பண்ண வந்து எங்களை வாக்கிங் அனுப்புறாங்களா? சுற்றி இப்படிக்கா போ இப்படிக்கா போன்னு. இது என்ன ஜனநாயகம்? இது அனுமதியும் கொடுக்க மாட்டீங்க. நாங்கள் அறவையில் போராட்டம் வந்தாலும் அதுவும் அலோ பண்ண மாட்டீங்க. இப்போ இந்த கூட்டிக்கிற கூட்டம் தானே சேர்ந்த கூட்டமா இது? தளபதிக்காக, இந்த மக்களுக்காக, இந்த மண்ணுக்காக சேர்ந்த கூட்டம் இது. இந்த கூட்டத்தை வந்து இந்த அராஜக அரசு வந்து ஒருபோதும் அடக்க முடியாது, ஒடுக்க முடியாது. நீங்க ஒடுக்க அடக்க நாங்கள் மேலே ஏறி வந்து தான் இருப்போம். இந்த மக்கள் எங்களுக்கு துணை நிற்பாங்க, தளபதியும் துணை நிற்பாரு, இந்த உலகம் ஒட்டுமொத்த மக்கள் எங்களுக்கு துணை நிற்பாங்க. 26 மாற்றம் உறுதி. இவங்களுக்கு அந்த நடுக்கம் வந்துருச்சு. இப்போதான் வந்து இந்த இவங்களெல்லாம் வந்து இப்படி அடக்கினாதான் இவங்க பயந்து போயிடுவாங்கன்னு. நீங்கள் என்னதான் பயமுத்துறாலும் பயப்படுற ஆள் நாங்கள் கிடையாது. சரிங்களா? வெற்றி நிச்சயம். 26 தமிழக வெற்றி கழகம் வாழ்க! முதல்வர் தமிழக வெற்றி கழகம்